வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. மன்னார், பூனகரி மற்றும் தெஹியத்தகண்டி ஆகிய 3 பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று முதல் ஆரம்பித்துள்ளது. வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 27ஆம் திகதியுடன் முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக மன்னார், பூனகரி மற்றும் தெஹியத்தகண்டி பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தாமதமானமை குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்து 1983ஆம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் 25,000த்திற்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்தன. அவர்களின் காணிகளுக்கு என்ன நடந்தது? எனவே அவர்களை மீள்குடியமர்த்தி அவர்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர வலியுறுத்தினார். பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் விகாரை மற்றும் இராணுவத்திடம் நிறைய இடங்கள் உள்ளன. அவை மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று புத்த சாசன அமைச்சர் தெரிவித்துள்ளார். போருக்கு பின்னர் பொறுப்பேற்ற காணிகளில் 95% மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதில்லை. அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது காலத்தை வீணடிக்கும் செயலாகும். 1983ஆம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் 25,000த்திற்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்களும் 15,000த்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம் குடும்பங்களும் வாழ்ந்தன. அவர்களின் இடங்கள் எங்கே? தமிழ் வாக்காளர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அறிவிப்புகளை புத்த சாசன அமைச்சர் வெளியிட்டால் பரவாயில்லை. தேசிய நல்லிணக்கம் மற்றும் சமத்துவம் பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் வடக்கில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சிங்கள முஸ்லிம் மக்களை மீளக்குடியமர்த்தி அவர்களுக்குரிய இடங்களை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு புத்த சாசன அமைச்சரிடம் கோருகின்றோம் என்றார். இஸ்ரேலிய பிரஜை ஒருவருக்கு சொந்தமான பங்குகளை போலி ஆவணத்தை பயன்படுத்தி விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் இருந்து முன்னாள் அமைச்சர் கமன் பில விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே முன்னாள் அமைச்சர் உதய கமன் பில மற்றும் வர்த்தகர் ஜெயசிங்க ஆகியோரை குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதய கமன்பில மற்றும் வர்த்தகர் ஜெயசிங்க ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை போதுமான சாட்சியங்களின் அடிப்படையில் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிப்பதற்கு அரசு தரப்பு தவறியுள்ளதால் அவர்கள் வழக்கில் இருந்து முற்றாக விடுவிக்கப்படுகின்றனர் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உலக பணக்காரரும் தொழிலதிபருமான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனத்தின் இணைய சேவைகளை இடைநிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அரசு நிறுவனங்களின் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று தெரிய வருகின்றது. ஸ்டார்லிங் இணைய சேவையால் தரவு பாதுகாப்புக்கான உத்தரவாதம் உறுதி செய்யப்படும் வரை இணைய சேவையை நாட்டில் நடைமுறைப்படுத்த புதிய அரசாங்கம் அனுமதி வழங்காது என டிஜிட்டல் துறையின் பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேர்தல் சட்டத்திற்கு முரணான வகையில் வேட்பாளர்களின் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பல வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த விடயம் தேர்தல் திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வேட்பாளர்களை வெளியேற்றுமாறு தேர்தல் திணைக்களத்தால் உடனடியாக உத்தரவிடப்பட்டது. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை வெளியேற்றக்கூடாது என்று குறிப்பிட்டார். அவர்களை வெளியேற்றுவதாக இருந்தால் எதற்காக அழைப்பு விடுத்தீர்கள் என்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரை வினவினார். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட வேட்பாளர்களும் இந்த விடயத்தை சுட்டி காட்டினார்கள். இதையடுத்து அவர்களை வெளியேற்றாமலேயே கூட்டம் நடைபெற்று முடிந்தது. எனினும் வேட்பாளர்களில் ஒருவர் தானாக முன்வந்து வெளியேறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஒன்றுக்கு கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் விற்பனை செய்து 1 கிலோ அரிசிக்காக 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது.
குறித்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால் கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக பாவனையாளர் அதிகார சபைக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் அரிசி விற்பனை செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து பாவனையாளர் அதிகார சபையால் கடந்த வருடத்தின் இறுதியில் அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணைகள் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தன. வழக்கின் மீதான தீர்ப்பு பதில் நீதிவான் சாலினி ஜெயபாலசந்திரனால் வழங்கப்பட்டது. இதன் போதே தொடர்புடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. தண்ட பணத்தை குறித்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் உடனடியாகவே செலுத்தி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.